I'm like, dude, are you not the guy who runs the hospital? He didn't know. I know, but I also know how these incentives are aligned. ஒரு டாக்டர் அவரோட டார்கெட்டை முடிக்க சர்ஜரி அட்வைஸ் பண்ணலாம், அது அவரோட விருப்பம். அது உண்மையிலே உங்களுக்கு தேவையா இல்லை அது சயின்ஸ் பேக்கப்னு சொல்லப்படுற பொய்யா? இதுதான் பல ஹாஸ்பிட்டலில் நடக்குது. பேக் பெயின்னாலே சர்ஜரி தான். இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் தான் D9 தெரப்பியில் பல வருஷம் நான் ரிசர்ச் பண்ணேன். இன்டர்நேஷ்னல் ஸ்பைன் ஜேர்னல்லே என்ன பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 87% டிஸ்க் பல்ஜ் நேச்சுரலாகவே ஸ்ட்ரிங்க் ஆகிடும் வித்தவுட் சர்ஜரியில். இதை நாங்கள் மெடிக்கலாக மேக்ரோபேஜ் ரிசாப்ஷன்னு சொல்லுவோம். உங்கள் இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டடி பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஆனால் நிறைய பேர் சர்ஜரி பண்ணி பர்மனன்ட் நர்வ் டேமேஜ், ஸ்கார் டிஷ்யூ, அதிக பெயினை தேடி தான் போகிறாங்க. இங்கே எது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். D9 தெரப்பியில் 60% டிஸ்க் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ண முடியும். டார்கெட்டட் ஸ்டெபிலைசேஷன் எக்ஸசைஸ் மூலமாக செக்மெண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஒரு MRI அப்பப்போ எடுத்து ப்ராக்ரஸை ட்ராக் பண்ண முடியும். நான் சர்ஜன்ஸ்க்கோ சர்ஜரிக்கோ அகெயின்ஸ்ட் இல்லை. தேவையில்லாமல் ஒரு சர்ஜரி எந்த பேஷண்ட்டுக்கும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் பாடியை ஃபஸ்ட்டு அதுவே ஹீல் பண்ண வைக்கணும். எவிடன்ஸ் பேஸ் அப்ரோச்சை எடுப்போம், ஃபியர் பேஸ் அப்ரோச்சை தடுப்போம். D9 தெரப்பி கன்சல்டேஷன் கமெண்ட் பண்ணுங்கள். D9 தெரப்பி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு நியூஸ் லெட்டர் ஃப்ரீயாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்.